அடுத்து நம்ம அரசியலமைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1928 என்ன பண்ணுறாங்கன்னா நேரு அறிக்கை, நேரு ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாரு அப்படின்னா என்னென்னா மோதிலால் நேரு தான் என்ன பண்ணுறாங்கன்னா நேரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இவங்க ஏன் இந்த நேரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்னா பிரிகன்வுட் பிரபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பை எழுதும் ஆற்றல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 1928 என்ன பண்ணுறாங்கன்னா மோதிலால் நேரு என்னென்னா நேரு ரிப்போர்ட்டை தர்றாரு. இதுதான் இந்த நேரு ரிப்போர்ட் தான் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு முன்மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்போட முன்மாதிரி தான் இந்த நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த நேரு ரிப்போர்ட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. டொமினியன் அந்தஸ்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நேரு ரிப்போர்ட்டில் யார் கேட்குறாருன்னா நம்ம மோதிலால் நேரு கேட்குறாரு. டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா என்ன மீனிங்னா ஆங்கில ஆட்சிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சுயாட்சி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம நேருவோட அப்பா மோதிலால் நேரு. அதுக்கப்புறம் 1934 என்னென்னா எம்என் ராய் யாருன்னா இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு பீப்புள் தான். யாருன்னா நம்ம எம்என் ராய். இவர் என்ன சொல்கிறாரு, என்ன கேட்குறாருன்னா இந்திய அரசியலமைப்பை எழுதுறதுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை முதல்ல விதைத்தவர் யார் அப்படின்னா நம்ம எம்என் ராய். இந்திய அரசியலமைப்பு சபையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது யார்? நம்ம எம்என் ராய். 1934. 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் நிர்ணய சபைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வடிவம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக என்னென்னா 1935 காங்கிரஸ் மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 1936 ஐஎன்சி என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் ஐஎன்சி என்ன பண்ணுறாங்கன்னா தனது நிலைப்பாட்டை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1937 பாஜ்பூர் அல்லது பாசிப்பூர் அந்த இடத்துல ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1938 ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் இந்தியாவிற்கான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க ஒரு அரசியல் நிர்ணய சபை வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்னா எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்களை அப்படின்னு சொல்லிட்டு 1938 ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1940 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் நன்கொடை வெளியிட்டவர் யாருன்னா நம்ம லிலித்கோ பிரபு. அப்போ இந்தியாவோட வைசிராயாக இருக்கிறவர் யாருன்னா நம்ம லிலித்கோ பிரபு தான் என்ன பண்ணுறாருன்னா ஆகஸ்ட் நன்கொடையை வெளியிடறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. யார்? நம்ம லிலித்கோ பிரபு, இந்தியாவோட வைசிராய். அடுத்து 1942 மார்ச் 22 என்னென்னா கிரிப்ஸ் தூதுக்குழு என்னென்னா இந்தியா வர்றாங்க. யாருடைய தலைமையில் வர்றாங்கன்னா ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் தலைமையில் கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வர்றாங்க. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட நோக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு என்னென்னா உங்களுக்கு நாங்கள் டொமினியன் அந்தஸ்து தர்றோம். இந்தியாவுக்கு தேவையான அரசியலமைப்பை என்னென்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்க போகிறோம், நீங்களே உருவாக்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நம்ம கிரிப்ஸ் தூதுக்குழுவை பற்றி 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூற்று சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க யாருன்னா நம்ம காந்தியடிகள், இன்னொருத்தவங்க யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை பற்றி நம்ம காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என
கிரிப்ஸ் தூதுக்குழுவை பார்த்து யார் சொல்கிறாங்கன்னா நம்ம காந்தியடிகள் சொல்கிறாரு. அதுவே ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவோட பரிந்துரையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அறிக்கை கொடுக்குறாங்கல்ல, அதை பார்த்தோன்னே எனக்கு மிகுந்த மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கையை வந்து நான் படித்த போது எனக்கு மிகுந்த மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய பரிந்துரையை என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் நிராகரித்தாங்க. அடுத்தது கேபினெட் தூதுக்குழு 1946. ஓகேவா, அந்த இரண்டாம் உலகப்போர் வந்து 1939லேருந்து 45 வரலையும் இரண்டாம் உலகப்போர் வந்து என்னென்னா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சவொன்னே வந்து என்னென்னா இங்கிலாந்தில் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து என்னென்னா தொழிலாளர் கட்சியை சேர்ந்த அட்லி பிரபு என்ன பண்ணுறாருன்னா பிரதமர் ஆகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய சுதந்திரத்துக்கு ஆதரவு கொடுத்தவர் யார் அப்படின்னா நம்ம அட்லி பிரபு தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறோம், அதுக்காண்டி என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. அந்த தூதுக்குழு தான் கேபினெட் தூதுக்குழு. எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா 1946 மார்ச் 24 தான் கேபினெட் தூதுக்குழு இந்தியா வருது. இதோட அறிக்கை எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1946 மே 16 அன்று என்ன பண்ணுறாங்கன்னா அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த கேபினெட் தூதுக்குழுல 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸ் 3 பேர் இருக்காங்க. இதில் பெத்திக் லாரன்ஸ் தான் யாருன்னா தலைவர். பெத்திக் லாரன்ஸ் தான் என்னென்னா தலைவர். இந்த கேபினெட் தூதுக்குழு என்ன சொன்னாங்க, அவங்களோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா இந்திய அரசியலமைப்பை எழுதுறதுக்கு அரசியல் நிர்ணய சபை ஒன்று அமைக்க போகிறோம், இடைக்கால அரசை வந்து உருவாக்க போகிறோம், சுதந்திரம் வழங்குவது தொடர்பாக வந்து பரிசீலனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட நோக்கத்தை முன்னெடுத்தாங்க. ஓகேவா, அரசியல் நிர்ணய சபை அமைக்க ஒரு இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க ஒரு அரசியல் நிர்ணய சபையை அமைக்க போகிறோம், இடைக்கால அரசை உருவாக்க போகிறோம், சுதந்திரம் வழங்குவது தொடர்பாக பரிசீலனை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1946 ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா வந்து மறைமுக தேர்தல் முறையில் அந்த தேர்தல் நடக்குது. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் வீதம் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் அது இடஒதுக்கீடும் பின்பற்றப்பட்டது. யாராருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இந்துக்களுக்கு கொடுத்தாங்க, முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்க, சீக்கியர்கள் கொடுத்தாங்க, பார்சிகளுக்கு கொடுத்தாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு கொடுத்தாங்க, கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்க இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. பெண்கள் வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அதில் வந்து 15 பேர் என்ன பண்ணாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை தேர்தலில் யாரெல்லாம் பங்கேற்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. யாரெல்லாம் பங்கேற்கலைன்னா மகாத்மா காந்தியும் பங்கேற்கலை, முகமது அலி ஜின்னாவும் இந்த பங்கேற்கலை. அடுத்தது இந்த அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு இடைக்கால அரசு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு தலைவராக யாரை வைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடைக்கால அரசு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இடைக்கால அரசோடைய தலைவராக ஜவஹர்லால் நேரு எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 1946 செப்டம்பர் 2. இந்த அரசியல் நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர் வந்து எத்தனை பேர்னா ஒரு 389 பேர் தான் வந்து அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஓகேவா, அதில் 11 மாகாணங்கள்லேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா 292 பேர் இருந்தாங்க. தலைமை ஆளுநர் சீஃப் கமிஷனர் அவருடைய பகுதியிலேருந்து எத்தனை பேர்னா ஒரு 3, பலுசிஸ்தான் பகுதியிலேருந்து வந்து 1, அடுத்து சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்கள் வந்து 93 பேர். இவங்க 93 பேர் மொத்தம் வந்து என்னது 389 பேருக்கு எத்தனை பேருக்கு தான் தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா வந்து ஒரு 296 பேருக்கு தான் என்ன பண்ணாங்கன்னு தேர்தல் நடத்துனாங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 389 பேர். ஆனால் தேர்தல் வந்து எத்தனை பேருக்கு நடந்துச்சுன்னா வந்து 296 பேருக்கு தான் தேர்தல் நடந்துச்சு.
அந்த தேர்தலோட முடிவில் 296 இடங்களுக்கு தேர்தல் நடந்துச்சுல்ல, அதில் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸோடைய உறுப்பினர் எத்தனை பேர்னா ஒரு 208 பேர். ஓகேவா. முஸ்லீம் லீக் வந்து எத்தனை பேர் ஜெயிச்சாங்கன்னா ஒரு 78 இடங்கள் வந்து முஸ்லீம் லீக்கு. பிற கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் வந்து எத்தனை பேர் வந்து ஜெயித்தாங்க அப்படின்னா வந்து 15 இடங்கள் வந்து ஜெயித்தாங்க. ஓகேவா. மொத்தம் 296 இடங்களில் ஐஎன்சி வந்து 208 இடங்கள், 73 இடங்கள் வந்து யாருக்குன்னா வந்து முஸ்லீம் லீக் கட்சி, பிற கட்சிகள் மற்றும் சுயேட்சை வந்து ஒரு 15 இடங்கள். ஓகே. இப்போ அரசியல் நிர்ணய சபையோடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாச்சு. அதில் தேர்தல் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, தேர்ந்தெடுத்துட்டாங்க. மொத்தம் அரசியல் நிர்ணய சபையோட மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். அதில் எலெக்ஷன் வச்சது 296 பேருக்கு தான். அடுத்தது அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டங்கள், அதோட ஃபஸ்ட்டு மீட்டிங், அதாவது அதாவது அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல. அப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் போடணும்ல. அதனால் 1946 டிசம்பர் 9 என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கே நடக்குதுன்னா புதுடெல்லியில் நடக்குது. காலை 11 மணிக்கு நடக்குது. ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 211 உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கை வந்து எது நிராகரிச்சிச்சுன்னா வந்து முஸ்லீம் லீக் கட்சி வந்து என்ன பண்ணாங்கன்னா நிராகரிச்சிட்டாங்க. ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து என்னென்னா டெம்பரவரியாக ஒரு தலைவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த டெம்பரவரிங்கிற தலைவர் வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் நடைமுறையில் உள்ளதை பின்பற்றி தான் அரசியல் நிர்ணய சபைக்கு தற்காலிக தலைவர் ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேவா. அந்த தற்காலிக தலைவர் வந்து யாருன்னா வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் அந்த தற்காலிக தலைவர். ஓகேவா. இந்த தற்காலிக தலைவரை வந்து முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஜேபி கிருபாலனி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1946 டிசம்பர் 10 டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா என்ன ஆகிடுறாங்கன்னா இறந்துடுறாரு. ஓகேவா. செகண்ட் மீட்டிங் 1946 டிசம்பர் 11 வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாம் மீட்டிங் வந்து எங்கே நடக்குதுன்னா டெல்லியில் நடக்குது. இந்த ரெண்டாம் மீட்டிங்கில் நிரந்தர தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் தான் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர் யாராருன்னா 2 பேர் இருக்காங்க, ஹெச்சி முகர்ஜி மற்றும் விடி கிருஷ்ணமாச்சாரியா வந்து துணைத் தலைவராக இருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய சட்ட ஆலோசகர் யாருன்னா பிஎன் ராவ். செயலாளர் யார் அப்படின்னா HVR ஐயங்கார் தான் என்ன பண்ணாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையுடைய செயலாளர். அரசியல் நிர்ணய சபையுடைய வரைவாளர் யாருன்னா SN முகர்ஜி அவர் தான். அரசியல் நிர்ணய சபையுடைய சின்னம் எதுன்னு கேட்பாங்க, யானை, எலிஃபண்ட்டு தான். இப்போ இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்குது, மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அப்போ யானை போல் பெருசாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதில் மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது தேர்ட் மீட்டிங் 1946 டிசம்பர் 13 வந்து அரசியல் நிர்ணய சபையோட தேர்ட் மீட்டிங் வந்து எங்கே நடக்குதுன்னா டெல்லியில் தான் நடக்குது. ஓகேவா. இந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா நேரு வந்து என்னென்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராரு. இந்த குறிக்கோள் தீர்மானம்னா என்ன அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி இருக்கணும், ஓகேவா, ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்கணுமா, ஓகேவா, எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்கணுமா, இதுமாரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை என்ன பண்ணுறாருன்னா வந்து குறிக்கோள் தீர்மானத்தை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து எப்போ கொண்டு வர்றாருன்னா 1946 டிசம்பர் 13 கொண்டு வராரு. இந்த தீர்மானம் வந்து அரசியல் நிர்ணய சபையால் எந்த வருஷம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கிட்டாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் பின் நாட்களில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா முகப்புரை, ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அடுத்து டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. ஓகேவா. இந்த வரைவு குழு தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்தியாவுக்கு தேவையான இந்திய அரசியலமைப்பை எழுத போகிறாங்க. ஓகேவா. அந்த டிராஃப்டிங் கமிட்டியோடைய தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். எப்போ 1947 ஆகஸ்ட் 29 வரைவு குழு வந்து உருவாக்கப்பட்டது. உருவாக்கின உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தலைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் தான் யார், டாக்டர் BR அம்பேத்கர். அப்போ டாக்டர் BR அம்பேத்கரை வந்து என்னென்னா வரைவு குழுவோட வழிகாட்டி டாக்டர் BR அம்பேத்கர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நேரு சொல்கிறாரு. ஓகேவா. வரைவு குழுவோட மொத்த உறுப்பினர் எத்தனை பேர்னா 7 பேர். ஓகேவா. யாரான்னு பார்ப்போம். டாக்டர் BR அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், N கோபாலசாமி ஐயங்கார், KM முன்சி,
என் மாதவராவ். பிஎல் மிட்டலுக்கு மிட்டல் விலகியதுனால என் மாதவராவ் வராங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரியார். டிபி கைத்தான் அவர் இறந்த பிறகு யார் வர்றாருன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரியார் வர்றாரு. அதுக்கப்புறம் சையது முகமது சாதுல்லா. இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா வரைவு குழுவுடைய மொத்த உறுப்பினர்கள் 7 பேர். ஓகேவா. இந்திய அரசியலமைப்பை கையால் எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பிரேம் பிகாரி நரைன் ரைசாட் அவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பை கையால் எழுதியவங்க. அது எந்த பாணியில் எழுதினாங்கன்னா இத்தாலி பாணியில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிக்க எத்தனை நாட்கள் விவாதித்தாங்க அதை பற்றி அப்படின்னா ஒரு 141 நாட்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை பற்றி விவாதித்தாங்க. எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பை எழுதி முடிக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எத்தனை அமர்வுகள் எத்தனை மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 11 அமர்வுகளில் 2473 திருத்தங்கள் என்ன பண்ணாங்க முன் வச்சாங்க. ஓகேவா. எத்தனை நாளில் விவாதித்தாங்க இந்திய அரசியலமைப்பை பற்றி அப்படின்னா என்னென்னா 114 நாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விவாதிக்கப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ லட்சம் இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு செலவானுச்சு அப்படின்னா ஒரு 64 லட்சம் செலவானுச்சு அப்படிங்கிறாங்க. எத்தனை நாட்டோட அரசியலமைப்பை படித்து நம்ம இந்தியாவுக்கு தேவையான அரசியலமைப்பை கொடுத்தாங்க அப்படின்னா 60 நாடுகளுக்கு மேலே அரசியலமைப்பை படித்து தான் இந்தியாவுக்கு தேவையான அரசியலமைப்பை எழுதுனாங்க அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்போட பெரும்பகுதி எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் மேலே 60% மேலே நமக்கு தேவையான கருத்தை எங்கேருந்து எடுத்தோம் 1935ஆம் ஆண்டு சட்டத்திலேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை என்ன பண்ணாங்க எழுதி முடிச்சிட்டாங்க. அதை என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும்ல. அதனால் 1949 நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பை என்ன பண்ணாங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்பாங்க. 1949 நவம்பர் 26. அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணோம் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 284 பேர் என்ன பண்ணாங்கன்னா சைன் பண்ணாங்க. அந்த டயத்தில் எந்தெந்த விதி உடனடியாக நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஒரு 15 விதி நடைமுறைக்கு வந்தது. 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 367, 379, 380, 388, 391, 392, 393. அதாவது அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை விதிகள் நடைமுறைக்கு வந்ததுன்னா ஒரு 15 விதிகள் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. நடைமுறைக்கு வந்தது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை விதிகள் நடைமுறைக்கு வந்ததுன்னா 15 விதி. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. 1950 ஜனவரி 26 தான் என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசியலமைப்பை என்ன பண்ணாங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த அதாவது 49 நவம்பர் 26 என்ன பண்ணாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ 1950 ஜனவரி 26 நவம்பர் டிசம்பர் ஒரு 2 மாதம் அந்த பிட்வீன் கேப் எதுக்குன்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. எங்கே நடக்குதுன்னா யாரோட தலைவராக இருந்தார்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் என்னென்னா லாகூரில் 1929 காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பூரண சுயராஜ்யம் அடைவதே காங்கிரஸோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ஓகேவா. அதன் அடிப்படையில் 1930 ஜனவரி 26 சுதந்திர தினமாக என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜனவரி 26 ஐஎன்சி கொண்டாடினாங்க. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் என்ன பண்ணாங்க ஜனவரி 26 நம்ம என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அந்த தினம்தான் என்னது குடியரசு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய கடைசி கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 1950 ஜனவரி 24 தான் என்னென்னா அரசியல் நிர்ணய சபையுடைய கடைசி மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அன்றைய தினம்தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை என்ன பண்ணாங்கன்னா அரசியல் அந்த டேட்லேயே என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக என்ன பண்ணாங்கன்னா
யாரை தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா வந்து நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1946 டிசம்பர் 9லேருந்து 1950 ஜனவரி 24 வரை அந்த அரசியல் அந்த மீட்டிங் நடக்கும்ல, அதில் நடைபெற்ற விவாதங்களோட தொகுப்பு எத்தனையாக இருந்துச்சுன்னா வந்து 12 தொகுதிகளாக என்ன பண்ணாங்கன்னா அதை தொகுத்துருக்காங்க. விவாதங்களின் தொகுப்பு என்னென்னா 12 தொகுதியாக தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிந்தைய முக்கிய நிகழ்வுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்என் வெங்கடாஜலய்யா ஓகேவா குழு 2000 போட்டாங்க. இந்த குழு வந்து என்னென்னா அரசியலமைப்பு அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அரசியலமைப்புடைய செயல்பாடுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் வந்து என்னென்னா எம்என் வெங்கடாஜலய்யா குழு 2000 ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. பிரிண்டி கொடுத்தாச்சு. முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்து 1951லேருந்து 52 வரலையும் முதல் பொது தேர்தல், இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் நடந்துச்சு. அந்த பொது தேர்தலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரதமராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்தியாவுடைய முதல் பிரதமராக யார் இருக்கார்? நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்காங்க. முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறாங்க. முதல் லோக்சபா கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 1952 மே 16 வந்து முதல் மக்களவை கூட்டம் நடைபெற்றது. அதாவது இந்த அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல, அது வந்து தற்காலிக பாராளுமன்றமாக என்னென்னா கூடும்போது ஓகேவா, அதோட கூடும்போது அந்த பாராளுமன்றத்தோட தலைவராக யார் இருந்தார்னா ஜிவி மாவளங்கர் இருந்தார் ஓகேவா. அரசியல் நிர்ணய சபை வந்து கூடும்போது அதோடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து என்னென்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருப்பார்.